அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே சத்தியவசன நேயர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நாம் ஒரு தபசு காலத்தில் லென்டன் சீசன் என்று அழைக்கப்படுகிற அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூறும் நாட்களை கடந்து வருகிறோம். இப்படிப்பட்ட நாட்களிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலுமே எல்லா காலங்களிலுமே நம்மை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக இப்படிப்பட்ட தபசு காலம் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே நாம் வளர வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காணப்படுகிற தவறுகள், காணப்படுகிற ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி அவர் அதிகமாக விரும்புகிறார். இந்த நாளிலும் செய்தியின் தலைப்பாக ஆண்டவரே நானோ நானோ, மத்தேயு 26வது அதிகாரம் 22வது வசனத்தில் சீஷர்கள் ஆண்டவரை நோக்கி கேட்ட ஒரு வார்த்தை, ஆண்டவரே நானோ நானோ. இன்றைக்கான வசனம், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. சங்கீதம் 51வது சங்கீதத்திலே 3வது வசனமாக வாசிக்கிறோம். இது தாவீது நாத்தான் என்னும் தீர்க்கதரிசி அவனுடைய பாவத்தை உணர்த்தின போது அவன் சொன்ன வார்த்தை. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நானே பாவம் செய்தேன் என்று சொல்லி தாவீது அங்கே அறிக்கையிடுகிறார். அதன் தொடர்ச்சியாகத்தான் அந்த சங்கீதம் எழுதப்பட்டதாக அங்கே குறிப்பு காணப்படுகிறது. இன்றைய நாம் சிந்திக்கக்கூடிய இந்த கேள்விக்கும் இந்த வசனத்திற்கும் என்ன தொடர்பு? அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் படிக்கும்போது பழைய ஏற்பாட்டிலே இதற்கு ஒத்த சம்பவங்களை நாம் சிந்தித்து பார்ப்பதும் நல்லது. இங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சூழ அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஆண்டவர் அந்த இரவு அந்த போஜனத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும், அவர்களுக்கு தம்முடைய அன்பை வெளிப்படுத்தவும், தம்முடைய வார்த்தையின்படியே நாம் மறிக்கப் போகிறோம், அதனுடைய விளைவாக ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறோம் என்பதை அறிவிக்கும் பொருட்டாக அவர்களை அழைத்து வந்திருக்கிறார். அவர்கள் எல்லாரும் அங்கே இருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். மத்தேயு 26வது அதிகாரம் 21வது வசனத்தில் அவர் இதை சொல்லுகிறார். அதற்கு பதிலாகத்தான் நாம் வாசிக்க கேட்ட 22வது வசனத்தை, மத்தேயு 26:22 பதிலாக சொல்லுகிறார்கள். சீஷர்கள் அந்த வார்த்தையை கேட்ட உடனே, நானோ ஆண்டவரே, நான் தான் ஒருவேளை காட்டி கொடுத்துருவேனோ, உம்மை காட்டி கொடுப்பது நானா? இந்த ஒரு வார்த்தையை அவர்கள் கேட்பது நமக்கு பார்க்கும்போது அது உண்மையிலேயே ஆச்சரியத்தை அளிக்கிறது. அந்த சீஷர்களிடத்தில் காணப்பட்ட ஒரு நற்பண்பாக இதை நாம் பார்க்கலாம். முதல் குறிப்பாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன், அடையாளத்தை இழக்காத சீஷர்கள், தங்கள் அடையாளம் இழக்காத சீஷர்கள். இன்றைக்கு மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. நாம் யாரை பின் செல்கிறோம், எது நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம், எதை குறித்து நாம் அதிகமாக முக்கியப்படுத்துகிறோம் என்று சொல்லி ஒரு அடையாளத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இங்கே இந்த சீஷர்கள் பெற்றிருந்த அடையாளம் இயேசு கிறிஸ்துவை பின் செல்பவர்கள். இந்த பின் செல்பவர்களாகிய அவர்களிடத்தில் தான் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று சொல்லி. அந்த வார்த்தையை கேட்டதும் அவர்கள் வெளிப்படுத்தின அந்த பதிலை குறித்து தான் இந்த நாளிலே நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இந்த பதிலை அவர்கள் சொல்வதற்குரிய குணநலனை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பொதுவாக எங்காவது இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும் போது எல்லாரும் எழுப்புகிற கேள்வி, இந்த அவராயிருக்குமா, இந்த இவராயிருக்குமா, நிச்சயம் இவர் தான், அப்படியெல்லாம் கூட நம்ம
கேள்வி எழுப்புவோம், பதில் சொல்லுவோம். இது நம்முடைய உலக வழக்கிலே காணப்படுகிற ஒன்று. ஆனால் இவர்களை நாம் உற்று பார்க்கும்போது அந்த கேள்வியை அவர்கள் 12 சீஷர்களுக்கு முன்பதாகத்தான் அவர் வைக்கிறார். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்ற உண்மையை அவர்கள் எல்லாருக்கும் சொல்றாரு. அதில் எல்லாரும் கேட்குறாங்க, நானும் ஆண்டவரே. அதற்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த பதில் அவர் சொல்லும்போது உண்மையை மேலும் சொல்லுகிறார். இங்கே நம்ம ஒரு காரியத்தை பார்க்கணும். நம்மை நோக்கி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படும் போது நாம் இதை செய்திருப்போமா இல்லையா என்று யோசிப்பதற்கு பதிலாக வேறு யாராவது தான் இதை கண்டிப்பாக செய்திருப்பார்கள் என்ற கருத்து தான் நம்ம கண்ணு முன்னால் வருது. ஆனால் இந்த சீஷர்களிடத்தில் காணப்பட்ட ஒரு வார்த்தை, ஒரு பழக்கம் எப்படியாக இருக்கிறதாக பார்க்கிறோம். அது நானா ஆண்டவரே. அவர்கள் மற்றவர்களை பார்க்க முற்படவில்லை, தங்களையே முதல்ல பார்த்தாங்க. வேதம் எப்படி சொல்லுகிறது? 139வது சங்கீதத்திலே, தேவனே என்னை ஆராய்ந்து பாரும். 23வது வசனம், தேவனே என்னை ஆராய்ந்து பாரும், என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். தாவீதாகிய சங்கீதக்காரன் இதை எழுதுவதற்கான நோக்கம், தேவன் என்னை ஆராய்ந்து பார்ப்பார் என்று சொன்னால், தேவன் என்னை சோதித்து என்னுடைய சிந்தனைகளை அறிவார் என்று சொன்னால் அது மிக சரியாக இருக்கும். நானே என்னை குறித்து சொல்வதாயிருந்தால் பெரும்பாலும் உண்மையை சொல்ல மாட்டேன். நானே உண்மையை சொல்வதாக இருந்தால் என்னுடைய தவறுகளை சற்று மறைத்துத்தான் சொல்லுவேன். எல்லாவற்றையும் அப்படியே ஒத்துக்கொள்ளவோ எல்லாவற்றையும் நான் தான் செய்தேன் என்று சொல்லவோ முன்வர மாட்டேன். இது பொதுவாக எல்லாரிடமும் நம்ம காணப்படுகிற ஒரு காரியம். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவனை ஆராய்ந்து பார்க்க சொல்லி நாம் நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், நமக்குள் இருக்கிற குற்றங்களையும் நமக்குள் இருக்கிற பாவங்களையும் நமக்குள் இருக்கிற பிரச்சனைகளையும் அவர் வெளிப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. அவர் நமக்கு சொல்லி சுட்டி காட்ட வாய்ப்பு இருக்கிறது. இந்த வேத பகுதி அப்படித்தான் நமக்கு நினைவுபடுத்துகிறது. யூதாஸ் காட்டி கொடுக்க போகிறான். யூதாஸ்க்கு அது தெரியும், மற்ற 11 சீஷர்களுக்கு அது தெரியாது. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், அவன் தான் காட்டி கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண்டவர் அந்த உண்மையை சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் என்று சொல்லி. அதற்கு அந்த சீஷர்கள் எல்லாரும் கொடுத்த பதில் நானோ என்று சொல்லி. இந்த நானோ அப்படிங்கிற அந்த வார்த்தையானது எதை நினைவுபடுத்துகிறது? ஒருவேளை நானா இருப்பேன்னு சொன்னா திருந்திக்கிறேன். ஒருவேளை நான் காட்டி கொடுக்கிற மனிதனாக நான் இருப்பேன் என்று சொன்னால் நான் என்னை மாற்றிக்கொள்கிறேன், இதற்கு நான் ஆயத்தம். இந்த ஒரு உணர்வு தான் அந்த கேள்விக்கு பின்னால் இருக்கிறது. இங்கே சீஷர்களிடத்தில் அது காணப்பட்டது. என்ன ஒரு ஆச்சரியம் என்று சொன்னால், யூதாசும் அப்படித்தான் கேட்கிறார், நானோ ஆண்டவரே என்று சொல்லி. அப்படி கேட்கும்போது தான் ஆண்டவர் என்ன பதில் சொல்லுகிறார்? நீ சொல்லுகிறபடிதான் என்று சொல்லி பதில் சொல்லுகிறார். அந்த பதிலை யூதாஸ்காரியோத்து கேட்கிறார். எந்த பதில்? என்னை காட்டி கொடுக்க போறது நீதான் சொல்லி. வேற யாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லல. இங்கே 2வது குறிப்பை நாம் படிக்கலாம். தன் அடையாளம் இழந்த யூதாஸுக்கு ஒரு அடையாளம் இருந்தது, இயேசுவின் சீடன் என்று சொல்லி. அவன் உண்மை பேச வேண்டும், அவன் உண்மையாய் வாழ வேண்டும், அவனுடைய வாழ்க்கையிலே மற்ற மனிதனிடத்தில் காணப்படுகிற எந்த பாவமும் இருக்கக்கூடாது. சீஷர்கள் அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் கற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவை பின் செல்லும் போது அவர்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாகிக்கொண்டே இருந்தது. இதை வேதத்தில் நம்ம படிக்கிறோம். யூதாஸுக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைச்சது, இயேசு கிறிஸ்துவை பின் செல்லும் வாய்ப்பு. அவன் இயேசு கிறிஸ்துவை பின் செல்லவும் ஆரம்பித்தான். 3.5 வருடங்கள் உடனிருந்த சீஷர்கள் 12 பேரில் அவனும் ஒருவன். ஆனால் அந்த 11 பேருக்கும் இருந்த அடையாளம் இவனிடத்தில் படிப்படியாக குறைந்து போனது. இறுதியில் அந்த அடையாளத்தை அவன் இழந்தவனாகவே காணப்படுகிறான்.
நீங்கள் வேதத்தில் படித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் மத்தேயு 26வது அதிகாரத்திலும் யோவான் 13வது அதிகாரத்திலையும் இதை நம்ம பார்க்கலாம். யோவான் 13வது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு அம்மா ஒரு தைலம், விலையுயர்ந்த தைலத்தை அவங்க என்ன செய்வாங்க, இயேசு கிறிஸ்துவின் தலையில் ஊற்றி அவங்க என்ன செய்வாங்க, ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து கண்ணீரால் அவங்க என்ன செய்வாங்க, ஆண்டவருடைய பாதத்தை நனைத்து இருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கிற சீஷர்களில் ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு சீஷன் எழுதுகிறார். யோவான் தெளிவாக எழுதி விடுகிறார். 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது யூதாஸ் தான் என்ன சொல்கிறாரு, இந்த தைலத்தை விற்று ஏழைகளுக்கு கொடுக்கலாமே, இந்த அம்மா தலையில் அந்த தைலத்தை ஊற்றுவது அவரை அடக்கம் பண்ணுவதற்கு ஏதுவானது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த யூதாஸ்கரேத்தினுடைய பார்வை வேறு விதமாக இருக்கிறது. அதெல்லாம் அவர் அலட்சியம் பண்ணிட்டு இதை விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே. அங்கே அவரை நாம் பார்க்கும்போது அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறார். இன்னொரு வசனம் இப்படி சொல்லுகிறது. மத்தேயு 26வது அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கலாம். அந்த அதிகாரம் முழுவதும் பின்னால் 24ஆம் வசனம் தொடங்கி அடுத்தடுத்த வசனங்களை நாம் வாசித்து கொண்டு நாம் வரும்போது யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான், அப்படி வாசிக்கலாம். அதே போல இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் காட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி 30 வெள்ளிக்காசுக்கு சம்மதம் தெரிவித்து வந்து அமர்ந்திருந்தான். யூதாஸுடைய வாழ்க்கையில பாருங்க, இரட்டை வாழ்க்கை. வெளியில இயேசு கிறிஸ்துவனுடைய சீடன் என்று அந்த பந்தியிலே வந்து அமர்கிறான். ஆனால் அவனுடைய உள்ளத்துல இந்த 2 உதாரணங்களை நம்ம பார்க்கும்போது அவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இவள் என்னுடைய மரணத்தை அடையாளப்படுத்தி தான் இந்த தைலத்தை ஊத்துறா அப்படின்னு சொல்லி சொன்ன போதும் அவர் பதிலுக்கு என்ன சொல்றாரு, இதை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே. அலட்சியம். அதே போல ஆசாரியர்களிடத்திலும் ஆலோசனை சங்கத்திலையும் போய் பேரம் பேசி எனக்கு 30 வெள்ளிக்காசை கொடுத்துட்டீங்கன்னா நான் காட்டி கொடுத்துருவேன் பேசி முடிச்சிடுறாரு. முடிச்சுட்டு என்ன செய்யறாரு, தக்க சமயத்துக்காக காத்திருக்கிறார். அப்போ மனசளவில் அவரை காட்டி கொடுத்து விடலாம், 30 வெள்ளிக்காசை வாங்கி விடலாம் என்பது முடிந்து போன ஒன்று. ஆனால் வெளியிலே அவர் காண்பிப்பது மிக பவ்யமாக அந்த ஆண்டவர் அளிக்கக்கூடிய அந்த இரவு போஜனம், இரா போஜனம் என்று அழைக்கப்படுகிற அதிலே வந்து அமர்கிறார். யோசித்து பார்ப்போம், நீங்களும் நானும் ஒவ்வொரு மாதமோ அல்லது ஒவ்வொரு வாரமோ ஆண்டவருடைய சந்நிதியிலே போய் ராபோஜனத்தை, அவருடைய மரணத்தை நினைவு கூறுவர்களாக எடுக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை குறித்து யோசித்து பார்த்து எடுக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சீடத்துவ வாழ்க்கையிலே நாம் அந்த நானோ என்று சொல்லி கேட்கக்கூடிய தாழ்மையும் தன்னை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தன்மையும் உண்மையிலேயே இருந்ததா, அல்லது இந்த யூதாஸ் காரியோத்துக்கு இருந்ததை போல ஒரு போலித்தன்மை? அவனும் எல்லாரோடையும் அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டான், நானும் ஆண்டவரேன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் நீ சொல்லுகிறபடிதான் என்று சொன்ன பிறகு அவனுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டதா? இல்லை. பிரதானமான சரித்திர உண்மைகளை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவ்வளவு அன்பை பெற்றவன், இயேசுவோடு நடந்தவன், காட்டி கொடுக்க துணிந்து விட்டான், காட்டி கொடுக்க சமயம் பார்த்தான். இதெல்லாத்தையும் பார்க்கும்போது யூதாஸ் சீடன் என்கிற தன்னுடைய நல்ல அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிச்சு இப்போ எங்கே வந்து நிற்கிறான் தெரியுமா? இயேசு கிறிஸ்து நீதான் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த மனிதன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாக இருக்குமே. மனுஷகுமாரன் தீர்மானிக்கப்பட்டபடி தான் போகிறாரு. ஆனாலும் அவரை காட்டி கொடுக்கிற மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாக இருக்குமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது அந்த சூழல். நீதான் சொல்லி சொன்ன பிறகும் கூட அதே அலட்சியம். அடையாளத்தை இழப்பதற்குரிய எந்த ஒரு கவலையோ, எந்த ஒரு வேதனையோ, எந்த ஒரு வருத்தமோ யூதாஸ் இடத்துல இல்லை. இன்னைக்கு யூதாஸை பற்றி நாம் படிக்கும்போது அவன் நமக்கு என்ன உணர்த்துகிறான் தெரியுமா?
11 சீஷர்களும் நானோ நானோ என்று உண்மையாய் கேட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் என்னுடைய உள்ளத்துக்குள் சமயம் பார்த்து கொண்டிருந்தேன், காட்டி கொடுப்பதை. என்னுடைய உள்ளத்திலே அலட்சியம் செய்கிறவனாக இருந்தேன். இப்போ கூட அவர் சொல்கிறத அலட்சியம் பண்ணுறேன். ஆனால் இறுதியிலே என்னுடைய வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்குது. ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பையும் நான் தவற விட்டு விட்டேன். ஒரு மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு. மூன்றாவது ஒரு குறிப்பை நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் அணுகுமுறை. இந்த சீஷன் காட்டி கொடுப்பான்னு சொல்லி அவருக்கு முன்கூட்டி தெரிகிறது. ஆனால் நீங்கள் வேதத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா, அந்த பந்தியிலே அவனுக்கும் ஒரு இடம் கொடுக்கிறார். அதில் துணிக்கையை தோய்த்து அவன் கையில் கொடுக்குறாரு, அடையாளமாக சொல்லி கொடுக்கிறார். வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், அவனுக்கு இருந்த அந்த ஸ்தானம் இயேசு கிறிஸ்துவனுடைய இடப்பக்கத்திலே அவன் இருந்தான். பல பக்கத்திலே யோவான் இருந்தார், இடப்பக்கத்திலே இருந்தான். இப்படிப்பட்ட இடத்தை அந்த விருந்தளிப்பவர் கொடுக்கிறார் என்று சொன்னால் அது மேன்மையான இடம். யூதாஸுக்கு ஆண்டவர் அந்த போஜனத்தின் இறுதி வேளையிலும் அந்த போஜன இருக்கையிலே மேன்மையான ஒரு இடத்தை கொடுத்தார். எப்படித்தான் இந்த அன்பு அவர் காமிக்க முடிஞ்சதோ யோசித்து பார்த்தா நமக்கு விளங்கவே இல்லை. அவன் தான் காட்டி கொடுக்க போகிறான்னு தெரியும். ஒரு கெஸ்ட்டை ஹானர் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த காரியத்தை துணிக்கையை தோய்த்து அன்பா அவனுக்கு கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் அவருக்கு துரோகம் செய்தாலும், நீங்களும் நானும் பாவத்தோடு ஒரு இரட்டை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும், உள்ளான வாழ்க்கையிலே பாவம், வெளியான வாழ்க்கையிலே பரிசுத்தமாக இருப்பது போல் நடிப்பது, இப்படி நம்முடைய வாழ்க்கை இரட்டை வாழ்க்கையாக போய் கொண்டிருந்தாலும் அவருடைய அன்பு மாறாததாக இருக்கிறது. யூதாசுக்கும் அந்த அன்பை அவர் கொடுத்து கொண்டே இருந்தார். நீங்கள் யோவானில் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் கடைசியில் 3-4 பகுதிகளிலுமே முழுசாக வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க அவன் வேகமாக வர்றான், வந்து முத்தமிடுகிறான். அப்போ கூட அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? சிநேகிதனே, முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்கிறாய் என்று சொல்லி அவர் சொல்கிறத பார்க்குறோம். அவர் சொன்ன வார்த்தை யூதாஸுக்கு கடைசி வார்த்தை சிநேகிதனே. தட் மீன்ஸ் நீ எந்த எல்லை வரைக்கும் பாவத்துக்கு போனாலும் சரி, நீ எந்த எல்லை வரைக்கும் எனக்கு துரோகம் செய்தாலும் சரி, எந்த எல்லை வரைக்கும் என்னை வேதனைப்படுத்தினாலும் சரி, உன்னை நான் சிநேகிதன் என்று தான் அழைப்பேன். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான நண்பர்களே, இயேசு கிறிஸ்துவை பின் செல்லுகிறதிலே நாம் எப்படி இருக்கிறோம்? நானோ என்கிற கேள்வியை உண்மையாய் கேட்டு நம்மை ஆராய்கிறவர்களாக இருக்கிறோமா? யூதாசை போல நானோ என்று போலித்தனமாக கேட்டுவிட்டு உள்ளத்திலே முடிவெடுத்தபடி சமயம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவை அலட்சியம் செய்யும் ஒரு வாழ்க்கை, அவருடைய வார்த்தையை அலட்சியம் செய்யும் ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? ஆண்டவர் நம்மோடு பேசட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒரு நிமிடம் நம்முடைய ஜெபத்திலே நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, எங்கள் கண் முன்பாக ஆண்டவரே அந்த 11 சீஷர்களும் அந்த காட்டி கொடுத்த சீஷனாகிய யூதாசும் நிற்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களோடு சேர்ந்து இணைந்து நீரும் நின்று கொண்டிருக்கிறீர். நீர் இந்த சம்பவத்தை வைத்து எங்களோடு என்ன சொல்லுகிறீர்? சீஷத்துவ வாழ்க்கையானது போலித்தனம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும், நிஜ வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இயேசுவை உண்மையாக பின் செல்லுகிற சீடத்துவ வாழ்க்கையே சரியான சீடத்துவ வாழ்க்கை. அதுதான் அடையாளத்தோடு கூடிய வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவை அலட்சியம் செய்துவிட்டு, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை அலட்சியம் செய்துவிட்டு அவரை பின் செல்வது ஒரு போலித்தனமான வாழ்க்கை, இரட்டை வாழ்க்கையிலே ஒன்று. எங்களை மன்னிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தபசு காலத்திலே நாங்கள் உண்மை பின் செல்லும் போது உண்மையாக பின் செல்லுகிறோமா? எங்களுடைய உள்ளத்தின் உணர்வுகள், நீர் எங்கள் தேவன், நீர் எங்கள் குரு, நாங்கள் உண்மையாய் பின் செல்ல வேண்டும். இரட்டை வாழ்க்கையில் அல்ல, ஒரே வாழ்க்கை வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவை பின் செல்லும் ஒரே வாழ்க்கை வாழ்ந்து, எங்களை ஆராய்ந்து பார்க்கும் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து, பரிசுத்தமாய் வாழ்ந்து உம்முடைய சீஷர்கள் என்கிற அடையாளத்தை நாங்கள் ஒருபோதும் இழக்காதபடி காத்துக்கொள்ளும். ஒருவேளை அந்த யூதாசை போல அந்த சீஷருக்கான அடையாளத்தை எங்களில் யாராவது இழந்திருப்பார்கள் என்று சொன்னால் இந்த நாளிலே அவர்களை கைப்பிடித்து தூக்கி விடும் ஆண்டவரே. அந்த அடையாளத்தை தவிர்த்து விட்டு நான் இனிமேல் கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுவேன்,
சரியான அடையாளத்தோடு, இயேசுவின் சீஷன் என்கிற அடையாளத்தை நான் இனிமேல் இழக்க மாட்டேன் என்ற தீர்மானத்தை எடுத்து பின்பற்ற உதவி செய்யும். எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.